Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. யார் ஆளும் அரசாமா இருந்தாலும் அவங்க செய்கிற தப்பு அப்படிங்கிறத ஒரு ஊடகவியலாளராக இப்போ திமுகவோட ஆட்சியில் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன். அதனால் அவங்க செய்கிற தவறுகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக வந்து நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கோம். திமுக vs அதிமுக சண்டை இல்லை, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. சில பேர் மும்முனை போட்டின்னு வாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமாக பேசலாம் 4 முனை போட்டி. தங்களோட வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு இருக்கிற திமுகவுடைய வெற்றி பெற்றணும் இல்லைனா வந்து கட்சி இருக்குமான்னு தெரியல அப்படின்ற நிலைமையில் இருக்க அதிமுக தான் அப்படியே இருக்கு. திருப்பியும் திமுக ஜெயிச்சா என்னங்க அவன் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாலே திரு விஜய் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துறாரா? எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் விஜய் ரசிகர் இருப்பான், அவன் வந்து கொண்டு வந்துடுவான் அந்த ப்ரோக்ராம் உள்ள. அந்த தாக்கம் அப்படிங்கிறது எல்லா சனிக்கிழமையும் இருக்க போகுதுங்கிறதே ஒரு ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. விஜயோட மனசாட்சிக்கு தெரியும் இந்த தேர்தலில் அவரால் முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு. அது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அப்படி தெரியல இல்லை ஆயிடுவேன்னு சொன்னார்னா அவர் வந்து கண்மூடித்தனமாக அவரே வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறாருன்னு அர்த்தம். விஜய் அவர்கள்கிட்ட என்னன்னா எல்லா தலைவர்களோட ஃபோட்டோவும் போட்டார். எந்த தலைவரோட ஃபோட்டோ இல்லை சொல்லுங்கள். எல்லா தரப்பினர் எல்லா சித்தாந்தத்துக்கு கொண்டானையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்தே தெரியுது கொள்கைன்னு ஒன்று இல்லை அவங்களுக்கு. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வருண் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். நீங்க வந்து தொடர்ந்து யூடியூப்ல குறிப்பா திமுக அரசு அவங்களோட நடவடிக்கைகளை குறித்து நிறைய விமர்சிச்சுக்கிட்டே வரீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து தொடர்ந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மட்டுமே விவாதிக்கிறாங்க. 4.5 வருஷமா இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. இதை பத்தி விவாதிக்காத காரணம் என்ன? நம்ம வந்து திமுகவை பற்றி மட்டுமே இல்லை திமுகவுக்கு எதிராக பேசுகிற ஆள் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா பல பேர் நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஜல்லிக்கட்டு போராட்ட சமயத்தில் இருந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அங்கேருந்து நம்ம அதிமுக அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் இருக்கலாம் அங்கெல்லாம் கூட ஊடகம் சார்பாக நடந்த போராட்டத்தில் பேசியிருக்கோம். அதற்கான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து பதிவுகளாக இருக்குது. ஸோ ஆளும் அரசாங்கத்தை தான் எப்போவுமே நம்மளால் கேள்வி கேட்க முடியும். ஸோ ஆளும் அரசாங்கத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு கெட்டது செய்கிறதுக்கான பவர் நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க செய்கிற தப்பு அப்படிங்கிறத ஒரு ஊடகவியலாளராக அதுவும் நடுநிலையாக நம்ம இருக்கோம், நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்மளால் யோசிக்க முடியல அப்படின்னா வந்து கேள்வி கேட்கணும். இப்போது திமுகவோட ஆட்சியில் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன். அதனால் அவங்க செய்கிற தவறுகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக வந்து நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிமுகவோட ஃபோக்கஸே வச்சுட்ருக்காங்க அப்படின்னா வந்து வேறு என்னங்க பண்ணுவாங்க? கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஆட்சியில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அண்ட் திமுக கட்சி அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சில பூசல்கள்லாம் இருக்குது. அவங்களுடைய கூட்டணி இப்போ வந்து ஒன்றாக இருக்குன்னு சொன்னால் கூட சில வெடிகள் உள்ள வெடிக்கிறதுக்கான காத்துட்ருக்கு. இப்போ காங்கிரஸ் சைட்லேருந்து ஆரம்பிச்சுறாங்க, இன்னும் நிறையா வர கம்யூனிஸ்ட் கட்சி அவரும் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இதுதான் நேரம், இதுதான் அவங்களோட உரிமைகள் கேட்க வேண்டிய நேரம். அதனால் பேசலாம் ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து முற்றிலுமாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிற அதிமுக என்னதான் வந்து அதிமுக ஆதரவாளர்கள்லாம் வந்து அதிமுக பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை எதுவுமே பாதிக்காது வெற்றின்னு சொன்னால் கூட அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே அதிமுகன்ற கட்சிக்குள்ளே முக்கியமாக நிறையா பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி வந்து ஒரு பவரில் இல்லாத ஓபிஎஸ் அவர் அதை தனியாக போய் கத்திட்டு இருந்தாலும் டிடிவி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாரு. ஆனால் கட்சியில் இவங்களாம் வந்து சசிகலா அவங்க வந்துட்டேன், இவங்க என்னதான் வந்து கட்சியில் இல்லைனா கூட இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்து வந்து ஒரு பவர் சென்டராக இருந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரே சமுதாயம்னா அந்த சமுதாயத்தில் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் எல்லா ஓட்டையுமே கவரை தான் பார்க்கணும். ஏன்னா இனிமேல் திமுக vs அதிமுக சண்டை இல்லை, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. சில பேர் மும்முனை போட்டின்னு வாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமாக பேசலாம் 4 முனை போட்டி. அது 8% வாங்குறாரோ இல்லை சீமான் இறங்கி 5% போகிறாரோ 2% கூட வச்சுக்கோங்க, அது திமுகவோட வெற்றியோ அதிமுகவோட வெற்றியோ பாதிக்காதா? இன்றைக்கி இருக்கிறப்போ வந்து எல்லா சதவீதமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறனால குறிப்பாக தங்களோட வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு இருக்கிற திமுகவுடைய வெற்றி பெற்றணும் இல்லைனா வந்து கட்சி இருக்குமான்னு தெரியல அப்படின்ற நிலைமையில் இருக்க அதிமுக தான் அப்படியே இருக்கு. திருப்பியும் திமுக ஜெயிச்சா என்னங்க அவன் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை தொடர்ந்து அரசியல் காணொலிகள் பண்ணக்கூடிய நபர் நீங்கள். நான் சும்மா ப்ரெடிக்ஷன், இதில் யார் சொன்னது தவறாக நாளைக்கு நடந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட சும்மா ப்ரெடிக்ஷன். ஏங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் சசிகலா மட்டும் இல்லாமல் டிடிவி மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் போர்க்கொடி தூக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல பேர் உள்ளுக்குள்ளேயே வந்து புகஞ்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தவழ்ந்து போய் வந்து அந்த இடத்த இன்னைக்கு இருக பற்றிட்டு இருக்க இபிஎஸ் கிட்ட பாடம் கற்றுக்கிட்ட மற்ற சிஷ்யர்கள் மற்ற அரசியல்வாதிகள் அதே ஒரு நிலைமை நாளைக்கு வந்தால் வந்து அவங்களும் இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பதவிக்கான ஒரு சண்டை கண்டிப்பாக தோத்துட்டா வரும். உன்னுடைய தலைமை சரியில்லை, நீ தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல, அது எந்த தேர்தலாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக ரெக்கார்ட்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது அவருக்கு ஒரு பெரிய லாஸ்ட் சான்ஸ் தானே.
பிஜேபியும் சும்மா விடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால நிறைய காலூன்ற பண்ணலாம் கூட இன்னொரு கட்சி அப்படியாவது வந்து பைபாஸ் பண்ணி அதை வந்து உள்ள ஒரு பேராசைட் மூலம் உள்ள பூந்து தான் அது ஒரு வேலையை பார்ப்பாங்க. அவங்களோட பல டெக்னிக்கில் இது ஒரு டெக்னிக் அப்படிங்கிறதுனால இப்போ அதிமுக தோத்துருச்சு அப்படின்னா அண்ட் அடுத்த இடத்துக்கு நான் வந்து உட்கார போகிறேன். ஏன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே திருப்பி சொல்லிட்டே இருக்கின்ற பட்சத்தில் அவர் அங்கே பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ மக்களோட மைண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட ஒரு சரியான தலைமை இல்லாததுனால ஆளாளுக்கு அடிச்சுக்கிறதுனால தோத்துட்டாங்க திருப்பி அப்படிங்கிறனால சரி வேறு வழியே இல்லை. ஒரு ஸ்டார் பவரோட ஒருத்தர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் பசங்களாவது இருப்பாங்கல்ல. இப்போவே நிறைய பேர் ஓட்டு போடுற தகுதியோடு தான் இருக்காங்க. விஜயோட கட்சி வந்து அடுத்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூவல் உதயநிதியை தான் வந்து ஒருவேளை திருப்பியும் ஜெயிச்சா முதல்வர் ஆக்குவாங்கன்ற பட்சத்தில் உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ அந்த கேரக்டர் அந்த பர்சனாலிட்டி அதுக்கப்புறம் பப்ளிக் இமேஜ் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிலாம் சீன்லேயே இருக்க மாட்டார். அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் யங்கர் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். டிஎம்கே உதயநிதியை முன்வைக்கும் விஜய். ஸோ இந்த டியூலில் வந்து அவர் எதிர்கட்சி மாதிரி அவர் வந்து சீட்டு ஜெயிக்கிறாரோ இல்லையோ பட் எதிர்கட்சிக்கு உண்டான அரசியல் அவர் செய்ய ஆரம்பிச்சிடாரு. ஸோ அதிமுகவுக்கு இது ஒரு டூ ஆர் டை எலெக்ஷன் தான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தங்களுடைய பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்கு தங்களோட ஆட்சியில் நடக்கிற அவலங்களை மறைக்கிறதுக்கு மக்களை திசை திருப்பறதுக்கு ஊடகங்களில் தொடர்ந்து இதையே வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது திமுகவோட சைடில் இருந்து பார்த்தா கரெக்ட், அவங்களோட கேமை கரெக்டாக தான் விளாடுறாங்கன்னு தோணும். ஓகே, நீங்கள் வந்து யூடியூப்ல ஒரு நாளாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏதாவது வந்திருக்கா தொடர்ந்து? அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி எடுத்து பேசிகிட்டே இருக்கிறதுனால யார் மூலியமாவது ஏதாவது அச்சுறுத்தல் ஏதாவது வந்து? நிச்சயமாக வந்திருக்கு. சொல்லுங்கள், வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வந்து ஃபோன் அழைப்புகளாக இருக்கட்டும், சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, சில பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஊடகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடாக நிறைய ஊடகங்களை ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஒரு கட்சி சாராத ஊடகத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், கட்சி சார்ந்த ஊடகத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் கான்டாக்ட் மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய செய்தி டே இந்த மாதிரிடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியாமே, பல பேரோட காதில் போயிடுச்சுடா, பல பேரோட வாயில் வந்து உழுவுறடா, ஓகே உன்னெல்லாம் மறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தொடர்ந்து உன்னோட சேனல்லையும் பேசிகிட்டு இருக்க, மற்ற சேனல்லையும் போயிட்டு நீ வந்து அந்த மாதிரி கருத்துக்களை வந்து திருப்பி பேசிட்டு இருக்க, தொடர்ந்து ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து பேசிட்டு இருக்கலாம். நோட்டட் நீனு, ஓகே சான்ஸ் கிடச்சா வச்சு செஞ்சுருவாங்க. எவ்வளோ ஊடக நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடத்தில் வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. அது வந்து அவங்க செஞ்ச தப்பு அப்படிங்கிறது தாண்டி திமுகவுக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு காரணம். சவுக்கு சங்கர் விடுங்க, சவுக்கு சங்கர் அவருக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நம்ம பேசியிருக்கோம். பட் சவுக்கு சங்கரை முழுமையாக நம்ம வந்து ஆதரிக்கலை. ஏன் ஒரு சக யூடியூபராக இருக்கக்கூடிய பிரியாணி மேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் ஒரு தப்பு பண்ணிடுறாரு, ஆன்லைன் லைவில் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அந்த தப்பு வந்து பண்ணக்கூடாது தான், ஆனால் அதற்கு மட்டுமா அவர் வந்து சிறையில் வைக்கப்பட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து நம்ம காதுக்கு வந்து வரும். நம்ம ஒரு விஷயத்தில் இதில் இறங்குறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி திமுகவோட ஈகோ சிஸ்டமில் உட்காந்துட்டு திமுகவுக்காக முழுக்க சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அதிமுகவுக்கு எதிராகவோ இல்லை சீமானை வந்து கிண்டல் பண்ணியோ விஜய்க்கு எதிராக வந்து அவதூறு பரப்பியோ பேசுறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். மேபி காசும் நம்ம உழைப்பையும் தாண்டி வர மூலியமாக வர அந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கா சார்? அது ஆசையை தூண்டுறது தானே. சி ஆஃபர் அப்படிங்கிறதே பணத்தை வச்சு தூண்டுறது. மனிதனோட மனநிலையை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்க்கறதுக்கு நான் நல்ல வேலைங்க அந்த ஒரு நிலைமையில் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏதோ நம்ம உழைப்பிலே பொருளீட்டு நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அந்த ஆஃபர்லாம் நம்ம வந்து அசைச்சு பார்க்கல. ஏன்னா இதே மாதிரி நம்மளும் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நான் நல்லவன் அப்படின்னு சொல்லலை. இதை எனக்கு ஊடகத்தில் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது இல்லையா, அதை நான் பண்ணணும். தெளிவாக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக வந்து ஊடகங்கள் தான் ஆக்சுவலாக எதிர்கட்சியாக செயல்படணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு ஒரு அழகுன்னே சொல்லலாம். என் கேள்வி என்னென்னா சார், அதாவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக விவாதங்களில் கூட அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அங்கே செஞ்ச தவறுகளை தான் வந்து விவாதிப்பாங்க அதிகமாக. இப்போ அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கு. இதில் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் யூடியூபராக 2016 இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை, அப்போது அதோட பவர் அவங்களுக்கு தெரியல. யூடியூபோட பவர் வந்து எந்த கட்சியுமே தெரியல. பட் முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது திமுக தான். அதில் வந்து எப்போவுமே பயணிர் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதில் வேரூன்றி நிறைய பேரை வந்து அவங்க நிறுவுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக சார்பான யூடியூப் சேனல்லாம் இப்போ ஏதோ முந்தானேத்தி ஆரம்பிச்சதில்லை, ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க அதோட பலன் என்ன, அதோட வீரியம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அடக்குமுறை அப்படிங்கிறது வரல. ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்ந்தே பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்களே தவிர்த்து நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்பில் உருவானது தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்டான யூடியூபர்ஸ் சேனல்ஸ் இல்லை. அதனால் வந்து இதன் மூலியமாக வந்து அடக்குமுறையை பண்ணி யாரோட வாயை வந்து மூடினோம் அடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாருமே உள்ளே வந்துட்டான். எல்லா கட்சியை சார்ந்தும் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்குது. நியூட்ரலாக இருந்துட்டு நல்லது கெட்டது பேசுறதுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. ஆஹா என்னடா இது தடி எடுத்தெல்லாம் தண்டக்காத மாதிரி யூடியூப் இவங்களே எடுக்கிறாங்களே அப்படிங்கிற பேரில்
கொஞ்சம் அடக்குமுறை பண்ணி அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அன்மடங்கு அதிகமாக இருக்கு. கரெக்ட். அண்மையில் கூட அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் சமீபம் கூட பார்த்துருப்பீங்க, குறிப்பா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்ப, குறிப்பா நீங்களாம் வந்து இந்த சேனல்ல வரல, நீலம் அவங்க வரலன்னு பேசுனதை போக அவங்களோட ரியாக்ஷன்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து பல பல கோணங்கள்ல எனக்கு தோணுது. ஒன்று, உங்களுடைய ஆதிக்க மனநிலை, சரியா? நீங்கள் மற்ற சேனலெல்லாம் விட்டுட்டு ஏன் நீலம் மட்டும் சொல்கிறீங்க? நீலம் அதை எடுத்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுக்குன்னா நீலம்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சா? அவர் செய்கிறது சரியோ தப்போ, தலித்திய அரசியலை நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ, இன்றைக்கி ரஞ்சித் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அது இலக்கியம் மூலியமாகவும் படங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி கூட்டமைப்பு, ஒரு கூடுகை, நூலகம் வச்சு இந்த மாதிரி லைக் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நிறைய பண்ணிட்டு தான் இருக்கார். எவன் போயிட்டு அதை கவர் பண்ண அதிகமாக நீலம் அளவுக்கு? அந்த எரிச்சல் கண்டிப்பாக சேகர்பாபுக்கு இருக்குமா இருக்காது. அதையும் தாண்டி சாதிய வன்மம் அப்படிங்கிறதான் நான் அதை பார்க்குறேன். இந்த மாதிரி பல விஷயம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மமதை இதெல்லாம் சேர்த்து தான் அந்த நீளமா உங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது. இல்லைனா எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்கும், யாருக்கும் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திமுக என்றைக்குமே நிற்கும். இப்போவுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டிங்க விழுந்துருப்பா, கிறிஸ்டியன் ஓட்டிங்க விழுந்துரும், முஸ்லீம் ஓட்டிங்க விழுந்துருன்னு இந்த 5 வருஷம் உங்கள் எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாரையுமே திமுக எப்படி வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க, எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எத்தனையோ வாட்டி ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா மனக்குமுறல்களில் பல மேடைகள்லையும் சரி தன்னோட பதிவுகளையும் போட்டிருக்காரு இல்லையா? ஆணவ படுகொலைகள் நடக்கிறப்போ, தலித்தியம் பேசிகிட்டு இருக்க தலைவர்கள் கொல்லப்படுறப்போ அவர் கொந்தளிச்சு தான் பேசியிருக்காரு. ஃபஸ்ட்லாம் கண்மூடித்தனமாக முட்டு கொடுப்பாங்க. இப்போ அவங்களாலே முடியல, வெளில வந்து பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் சரி நீங்கள் என்ன தனியாக வளர்ந்து வரீங்களா? திருமாவளவன் எங்கள் கூட இருக்காரு, நீ தனியாக போயிட்டு வந்து தலித்திய மக்களுக்கு முன்னாடியில் ஒரு ஐடென்டிட்டியாக உருவா பார்க்குறியா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நோட் பண்ணி வச்சுப்பாங்க, வளரோட மாட்டாங்க. அந்த ஒரு ஆதிக்க சிந்தனை தான் சேகர்பாபு போன்றவர்கள். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு காரணமாக வச்சு இன்றைக்கி வந்து காங்கிரஸாகவும் இருக்கட்டும், கம்யூனிஸ்டாகவும் இருக்கட்டும், கூட்டணியில் வந்து பங்கு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இந்த ஆட்சி வந்து தொடர்ச்சியாக தொழிலாளருக்கு விரோதமாக செயல்படுதுன்ற மாதிரி ஒரு தீர்மானங்களும் நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஆட்சி, அதாவது இந்த கூட்டணி வந்து தொடருமா எலெக்ஷன் வரைக்கும்? இல்லை, தொடருமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாமே பேரம் பேசுறதுக்கு தானே, ஒரு பார்கெனிங் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் இல்லை. நீங்கள் சொன்ன கட்சிகள் காங்கிரஸுக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா பாஜக, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டும் அதே ஒரு கேட்டகரியில் தான் வரும். விடுதலை சிறுத்தைகள் பாஜகவுக்கு போக மாட்டார். இவங்களுக்கும் வேறு வழியில் திமுக இருக்கணும், திமுக இவங்களை தக்க வச்சுக்கணும். அதனால் இந்த ஒரு போட்டி, ஒரு பார்கெயின் இருக்குதாங்க. டிவிகேன்னு ஒன்று இருக்கே சார், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற அந்த கேமை வச்சு விளாடுறது டிவிகே வச்சு தான். டிவிகே கூட வச்சா நீங்கள் வந்து திமுகவை தோக்கடிச்சு அதிமுகவை ஜெயிக்க வைக்கலாமே தவிர்த்து, நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பவரை ருசிச்சிட்டிங்கல்ல, அந்த பவரில் உங்களால் இருக்க முடியுமா? உங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்து நீங்கள் சீட்டில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இருப்பீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட இருக்க எம்எல்ஏவாக இருக்கிற மாதிரி டிவிக்கு கூட ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் தொடர முடியுமா? அந்த டிவிக்கே மாதிரி புதுசாக வரக்கூடிய கட்சியை நம்ம வந்து கூட போயிட்டு ஏற்றி விட்டணுமா, வளர்க்கணுமா? அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தரப்புலேருந்து, அதாவது திமுக தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அளவுக்கு டிவிக்கேயால் கொடுக்க முடியுமா? இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. அதனால் டிவிக்கே வச்சு ஒரு கேமாக விளாடுவாங்களே தவிர்த்து இவங்க கிட்டேருந்து, அதாவது என்னதான் இருந்தாலும் உனக்குனா எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சில கணவன் மனைவி வந்து டிவோர்ஸே பண்ணாமல் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிடுவாங்கல்ல, அப்படி தான் சலிச்சுக்கிட்டு 2 பேருமே புகைச்சலில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டைமில் தான் பார்கெயின் பண்ண முடியும், இந்த நேரத்தில் என்னோட பவரை காமிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இன்னொரு சைடு வந்து திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்குறதாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வழக்குகளும் போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. உண்மையாலே திரு விஜய் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துறாரா? அதான் என் கேள்வி. நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. ஏன்னா அவர் வந்து திமுக தொடர்ச்சியா சொல்றாங்க, இவர் வந்து பாஜகவோட அரசியலை வந்து கையில் எடுக்கிறாங்க, ஒரு அவதூற அரசியலை கையில் எடுக்கிறாங்க, பொய்யான அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. சமீபத்தில் ஒரு நடிகர் இறக்குறாரு. நீங்களே சொல்லுங்கள், அந்த நடிகரை பற்றி கேள்வியே படாதவங்க கூட அன்றைக்கி ஃபுல்லாக அந்த நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி 24 மணி நேரமும் லைவ் நியூஸில் அதை கவர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ விஜய் போன்ற, அவர் சொல்கிறது உண்மை தான், எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகர் இருப்பான், அவன் வந்து கொண்டு வந்துடுவான் அந்த ப்ரோக்ராம் உள்ள. அந்த தாக்கம் அப்படிங்கிறது எல்லா சனிக்கிழமையும் இருக்க போகுதுங்கிறதே ஒரு ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல ஃபீவராக விஜயோட ஃபேன்ஸ்க்கும் தாவக்கினவருக்கும், கெட்ட ஃபீவராக மற்ற கட்சிகளுக்கும். என்னடா இது நம்மளோட ஃபுல் அரசியலாக அன்றைக்கி அவன் ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடுறானே, ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணிடுறானே. அவரே வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசுகிறாரு. இவங்க அதை 100 வாட்டி போட்டு காட்டுறாங்களே. கட்சி பாடலை அவங்களே வந்து எத்தனை வாட்டி போடுவாங்களான்னு தெரியல. எல்லா நியூஸ் சேனலும் நீங்களே பார்த்தீங்க, தொடர்ந்து ரிப்பீட் மோடில் ஓடிட்டு இருக்கு. இது அரசியல் மயமாக ஒரு பெரிய தாக்கமாக இல்லைனா கூட உளவியல் ரீதியாக அது ஒரு பெரிய தாக்கம். ஓகே, நிறுவிட்டே இருக்காரு. அது வாக்கா மாறுமான்றதான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். இது ஒரு கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பாக. இப்போது நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறோம், காசை வாங்கிட்டு நிறைய வாட்டி வந்து தோக்கடிச்சிருக்காங்க. நடிகர்களுக்காக வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்கிறோம், ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நடிகருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நடிகரோட கல அரசியல் வேறு, கல அரசியல் வேறு. அதற்கான வித்தியாசமாக பார்த்து
அன்னைக்கு படிப்பறிவு கம்மி. எம்ஜிஆர் தெய்வம்னு பார்த்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து தலைவா அப்படி சொல்லி பால் ஊற்றி பைத்தியக்காரனா இருந்தாலும் அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் தெரியும் நினைக்கிறேன், நம்புறேன் நான் விஜய் ரசிகர்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா விஜய்க்கு போடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு டவுட். அதாவது அரசியல் மயப்பட்டவங்க, அது கேள்வி இருக்கு சார், கூர்ந்து நோக்குறவங்க போட மாட்டாங்க இல்லையா? நீங்க ஓப்பனா சொல்லுங்க, நான் உங்ககிட்டே கேட்குறேன், நான் ஜென்யூனா கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரை வேணா இருக்கட்டும், விஜய் விட்டுருங்க. உங்களுக்கு சும்மா வந்து நானே ஒரு நடிகர் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அஜித் பிடிக்குதுன்னே வச்சுக்கோங்க. அஜித் வராரு அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மீடியா நடத்திட்டு இருக்க நீங்கள், தொடர்ந்து அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீங்கள், இது அங்கே கூட பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் புத்தகம்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் அரசியல் வந்து புத்தகம் மூலியமாக படிச்சிருப்பீங்க. அஜித்தை பிடிக்கும், அஜித்துக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அஜித் ஒரு மாசாக இருக்காரு, நல்லா கார் ஓட்டு வரதுக்காக ஓட்டு போடுவீங்க. இல்லை கிடையாது. அதே மாதிரி விஜய் பற்றி யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அந்த வகையில் வந்து இன்னைக்கு எந்த கட்சி ஜெயிக்க முடியும்? ரெண்டுல ஏதோ ஒரு கட்சி தான் ஜெயிக்க முடியும். இதான உண்மை. நிறைய பேர் கோச்சிப்பாங்க, சீமானோட தம்பிகளும் கோச்சிப்பாங்க, தாவேக்கினரும் கோச்சிப்பாங்க. திமுக இல்லை அதிமுக தான் ஜெயிக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவோட ஆட்சியில் பாதிக்கப்பட்டவன் டைரக்டாலான கூட மற்றவன் பாதிப்படைகிறாங்க. அதை பார்த்து ஐயோ தொடர்ந்து வந்து இந்த கட்சியும் இந்த குடும்பமும் ஆட்சியில் பவரில் இருந்துட்டா அவ்வளோதான், அடுத்த வருஷம் முடிஞ்சு போச்சு 5 வருஷம் அப்படின்னு நினைக்கிறவன், அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிறைய திமுக காரன் எல்லாருமே வந்து எந்த கட்சி எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. இப்போது அதிமுக ஆதரவாளராக இல்லைனா கூட திமுக மேலே இருக்க எதிர்ப்பில் ஏங்க இந்த வாட்டி அதிமுக போடுங்க அப்படின்னு நம்மளால ஏன் கண்மூடித்தனமாக சொல்ல முடியல? ஏன்னா இவங்களோட மாற்று இவங்களா இருந்தாங்க. பாஜக தான். ஆமாம், போன வாட்டி நீங்கள் தோத்ததும் பாஜகவால் தான். உங்களோட கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டதும் பாஜகவால் தான். தமிழகத்தில் பல அக்கிரமங்கள் நடந்ததும் வந்து உங்களுடைய ஆட்சியில் பாஜகவின் தூண்டுதலின் பேரில் தான். இன்னைக்கும் பாஜக திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுதா இல்லையா? கண்டிப்பாக. படத்தில் சொல்லுவாங்க அமைதி பூங்கா அமைதி பூங்கா, நிஜமாவே அமைதி பூங்கா தாங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சண்டை நம்ம போடவே மாட்டோம், நம்ம டிஎன்ஏலே இல்லவே இல்லை. அதை தூண்டி விட்டு தான் அரசியல் செய்ய பார்க்குது பாஜக. ஸோ பாஜகன்ற மாதிரி ஒரு விஷக்கட்சியை தங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு, எப்படி வந்து இனாளிப்புக்கு துணை போன காங்கிரஸை இன்னைக்கு வரைக்கும் தோளில் சுமந்து கொண்டு இருக்கும் திமுக மாதிரியே இவங்களுக்கு பாஜக இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபேக்டரில் குழம்பி போய் வேணா விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு. தாவேக்காக்கும் திமுகக்கும் 2 பேருமே கொள்கை ரீதியாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து திமுகவுக்கு இத்தனை நாளாக வாக்களிச்சுட்டு இருந்தாரு, ஆனால் அவங்க மேலே அதிருப்தி இருக்கு. அதிமுகவுக்கு வாக்களிக்கவும் முடியல, பாஜக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொள்கை ரீதியாக சொல்கிறேன். அப்போ எனக்கான ஒரே தீர்வு கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் இருக்கு. அப்போ தாவேக்காக்கு ஓட்டு போடும் போது அதிருப்தி வாக்குகள் இந்த சைடு போகாது. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃபேவரா டிஎம்கேக்கு தான் முடியும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நீங்க சொல்ற ஃபார்முலால அப்படியே போய் முடியுதுன்னா திருப்பியும் திமுக தான் ஜெயிக்கும். இதான் சிரிச்சிட்டே தான் சொல்றேன், என்ன பண்றது, அதான் உண்மை. ஸோ இவர் வந்து மறைமுகமா இவருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகிக்காம இருக்க முடியாது. ஏன்னா விஜயோட மனசாட்சிக்கு தெரியும் இந்த தேர்தலில் அவரால் முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு. அது கண்டிப்பா அவருக்கு தெரியும். அப்படி தெரியல இல்லை ஆயிடுவேன்னு சொன்னார்னா அவர் வந்து கண்மூடித்தனமா அவரே வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்றாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இன்றைக்கி எதிர்த்து பேசுகிற திமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற போகிறீங்களா, இல்லை திருப்பியும் திமுக அடுத்த வருஷம் வந்து 5 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவ போகிறீங்களா? ஏன்னா திமுக வந்தால் பாதிக்கப்பட போகிறதில்ல அவரும் ஒருத்தர் தான், ஒரு நடிகராகவும் சரி, ஒரு அரசியல் தலைவராகவும் பல விதங்களில். ஆனால் அதையும் தாண்டி அவர் இப்படி நிற்கிறாருன்னா மேபி கமல் மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாருன்ற சந்தேகம் ஏன் வரக்கூடாது? கருப்பழனி அப்பன் கூட இப்போ ரீசெண்டாக பேசி சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், அதை யார் அசிங்கப்படுத்தினார் சொல்லுங்க? உண்மையிலே கமல் அசிங்கப்படுத்தினார். உண்மையிலே அவர் தான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க கட்சி சைட்லேருந்து பெருசாக அந்த ரியாக்ஷன் வந்த மாதிரி தெரியல. எந்த கட்சி? மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் ஒரே இடத்துல தான் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். அதுவும் கமல் வீடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து அந்த போர்டோட லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. அதான் எங்காலும் வந்து ராஜ்யசபாவுக்கு போயிட்டாரு, அதுக்கு மேலே என்ன பாராளுமன்றத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஒரு கட்சின்னு நம்பி நீங்கள் இன்னும் வந்து கட்சி சைட்லேருந்து ரியாக்ஷன் வரல. கமல் தான் கட்சி, கட்சி தான் கமல். ஆனால் அந்த கட்சியும் கமலும் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, எம்எல்ஏ கணம் கூட யாரும் இனிமேல் வராதுன்றாரு. அப்போ ஒருவேளை அடுத்த சீட்டுக்கு இப்பயே சீட் இல்லைன்றதுக்கான அர்த்தம் அதுதான். அவருக்கு என்னங்க விக்ரம் 2 இந்தியன் 3ன்னு போயிட்டே இருப்பாரு. அவர் நம்பி வந்தவங்க அந்த 3% ஓட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுச்சு அந்த எலெக்ஷனில். ஏன் சொல்கிறேன்னா சார், இப்போ 2019 கூட திரு கமல் அவர்கள் வந்து மதுரையில் போய் பரப்புரை பண்ணுறாரு, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதே மாதிரி தான் விஜய்க்கும் இன்னைக்கு வருது. ஏன் ஒருவேளை இனிமே வரக்கூடிய நடிகர்களுக்கு இதுதான் கதியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படியே நம்ம சொல்லிட முடியாது. ஒருவேளை எனக்கு விஜய் அவர்கள்கிட்ட என்னன்னா எல்லா தலைவர்களோட ஃபோட்டோவும் போட்டாருங்க. எந்த தலைவரோட ஃபோட்டோ இல்லை சொல்லுங்களேன்? எல்லா தரப்பினர் எல்லா சித்தாந்தத்துக்குனாலையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்தே தெரியுது கொள்கைன்னு ஒன்று இல்லை அவங்களுக்கு. எல்லாரோட கொள்கையும் எங்கள் கொள்கைப்பா அப்படிங்கிறாங்க. பேருக்குன்னா வச்சிருக்காரா? எல்லாரையும் கவர் பண்ண எந்த ஓட்டும் செதறக்கூடாது. ஓகே, மாற்றுமொழி பேசுகிறவங்க, இங்கே வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வாக்குரிமை வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்க ஓட்டும் வேணும், எல்லா ஓட்டும் வேணும். குங்குமம் இந்துக்களுக்கு, அதாவது வேல் இந்துக்களுக்கு,
அங்க வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல ஜீசஸ் வந்து கூட்டின்னு போயிட்டு ஒரு டேபிள்ல உட்கார வைக்கிறாரு. அது கிறிஸ்தவர்கள். அந்த ஜோசப் இதுல வந்து ஏற்கனவே சர்ச்சில் மென்ஷன் பண்ணிட்டாரு. போன வாட்டி பாத்தீங்க நமாஸ்லாம் பண்ணிட்டாப்ல. இதுக்கு மேல யாரு ஜெயினர்களை விட்டாரா, சமணர்களை விட்டாருன்னு நினைக்கிறேன், பௌத்தர்கள். அதெல்லாம் கொஞ்சம் அதான் பார்த்து பண்ணுங்க. அந்த ஏரியாலாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 360 டிகிரி கவர்ட். அரசியல் எதிரியா திமுக எடுத்துக்கிறீங்க, கொள்கை ரீதியா பாஜக எடுத்துக்கிறீங்க. அவர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அப்ப அரசியல் ரீதியா பாஜகவை ஆதரிக்கிறீங்களா? இதுக்கான ஆன்சரே வரல அவங்க சைட்ல இருந்து. அதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்க சைட்ல இருக்க விமர்சிக்க தான் செய்யறாங்க. இதுக்கான பதிலே வர மாட்டேது ஐயா. இது கண்டிப்பா இவர் வந்து 12 வருஷமா இருக்கிறாரு. எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ் பார்த்துருப்பாரு, எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனையோ கேள்விகள் எதிர்கொண்டிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து தெளிவோட விஜய் அவர்களோ இல்லை அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறவங்களோ வந்து எப்போவுமே வந்து ஷார்ப்பான பதில்களோட இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. மேபி ஒரு நாள் அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு டீப்பான ஒரு பாலிடிக்ஸில் வந்து தாவேக்கா இல்லவே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் என்னதான் வந்து இந்த தலைவர்கள் பாஜகக்கு எதிராக திமுகக்கு எதிராக பேசினா கூட இன்றைக்கி தாவேக்காக்கு இருக்க ஒரே பலம் விஜய் மட்டும்தான். அதை புரிஞ்சுட்டு தான் விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா நான் மட்டும்தான் எனக்கே தெரியுது. ஸோ விஜய்ன்ற பின்பத்தில், விஜயோட புகழில், விஜய்ன்ற அந்த ஸ்டார் அட்ராக்ஷனில் மட்டும்தான் இந்த கட்சியை முன்னேற்றி கொண்டு அது மட்டும்தான் வர்க்கும் ஆகும். சார் ஒரு வேளை சார் ஒரு ஒரு கற்பனைக்காக கேட்குறேன். திரு விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாருக்குமே சர்வசாதாரண விஷயம். நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, பரப்புரையை அவங்க பிளான் பண்ணியாச்சு. அங்கே யார் சார் வந்து பரப்புரை பண்ணுவா? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாம் தமிழர் கட்சிக்கும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி பரப்புரை பண்ணுவாங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, சித்தாந்தம் கார்த்திக் இருக்காரு, சாட்டை துரைமுருகன் இருக்காரு. ஆனா அந்த கட்சியோட ஃபேஸ் யார் இன்னைக்கு வரைக்கும்? சீமான் தான். ஸோ நாம் தமிழர் கட்சிக்கே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது விஜயோட கட்சிக்கெல்லாம் அது மட்டும்தான் பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலா. இல்லை சார், அவங்கள தாண்டி வளர விட மாட்டாங்களா? அதை தாண்டி வரவும் முடியலையா? அந்த ஒரு கேள்வி நம்ம உடனே டிசைட் பண்ண முடியாது பிரதர். இந்த எலெக்ஷன் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, யார் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குது, அதுக்கப்புறம் இந்த இந்த எலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த கட்சி என்ன மாதிரி சர்வே ஆக போகுது, இதே வீரியத்தோட செயல்படுவாரா? எலெக்ஷன் நெருங்க உங்களோட வெளில வரக்கூடிய அந்த நாட்கள்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. பட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எப்படி அரசியல் பண்ண போகிறீங்க? அதில் யாரெல்லாம் முன்னிறுத்துறீங்க? இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள்னால் ஆதவர்ஜனா இருக்கிறாரு, ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்குமார் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ் அவர் இருக்காரு, அப்புறம் ராஜ்மோகன். இதே மாதிரி ஒரு 5-6 பேர் தான் சார் இருக்காங்க. அல்ல நம்ம அதனால தான் எனக்கு இந்த விஷயத்துக்கு ஓப்பனாக இல்லைங்க தப்புங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கணும், இது வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கட்சியில் தலை தூக்க முடியல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வந்துட்டு இருக்கவங்க வந்து ஸ்டாப்பே ஆகலை. கொள்கையில் நல்ல விஷயம் இருக்குது, சீமானோட கொள்கை பிடிப்பு இருக்குது, சீமானோட பேச்சு வசீகரம். ஆனால் கட்சியோட கட்டமைப்புக்குள்ளே ஏதோ வந்து சரியில்லை போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதலை. எல்லா இடத்துலையுமே ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். திமுகவில் இருந்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்தீங்கன்னா கேபிள் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், மணல் அல்றது, ஏதாவது அவங்க ஒரு அது அதே மாதிரி அரசியல் நான் செய்யணும்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஃபேவரிசம் இருக்கும். அது வந்து அந்த 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 டிஎன்ஏக்குள்ள வந்து வெளில வர மாட்டான் அவன். இங்கே நிறைய அதிருப்தியோட வெளில வந்துட்டே இருக்காங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட கட்சியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு சீட்டு கொடுக்கல, நேற்றையே பார்த்தீங்கன்னா இது தலித்துகள் அதிகமாக இருக்கிற இடம், ஆனால் எங்கள் இதில் யாருமே வந்து பொறுப்பாளர் போடவே இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் இவங்கெல்லாம் சின்ன பசங்க. ஒரே தேட்டரில் எங்களால் பேனர் கட்ட முடியலன்னு பக்கத்தெருக்காரனோட சண்டை போட்டு இன்றைக்கி அரசியலில் வந்தவங்க. இவங்க சீட்டு கொடுக்கும்போது, பொறுப்பாளர்களுக்கு நியமிக்கும் போது நிறைய அதிருப்தி சண்டை வரும். அப்போது திமுகவும் சும்மா இருக்க மாட்டான். உள்ளே வந்து இவனை நாமினேஷன்லேருந்து வாபஸ் வாங்கிப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இதில் நிறைய பேர் இப்போவே திமுக கிட்டேருந்து அதிமுக கிட்டேருந்து காசு வாங்குறதுக்காகவே விஜய் கட்சியில் இப்போதைக்கே வேட்பாளர் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஏங்க இது ஒரு கேமுங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர் இடத்துல நின்னா ஜெயிப்பார், வேறு மற்றவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கிறப்போ செட்டில் ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட் வருது, யூஸ் பண்ணிப்போம். இவ்வளோ நாள் நான் தளபதியோட கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனதுக்கு இப்படியாவது வசூல் பண்ணிட்டு போயிருந்தேன். தளபதி இதுக்காக உங்களை வந்து நன்றி தெரிவிக்கிறேன், தளபதி ஃபேனாக இருந்ததுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு தளபதியை வந்து வீட்டில் ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டா போதாதா? இப்படியும் வருங்க நிறைய பேர், ஒரு செட்டில்மெண்ட் பேசிடுவாங்க. முன்னாடி நடந்திருக்கு. விஜயகாந்தோட கட்சியில் நடக்கலையா? எவ்வளோ கட்சியே நீங்க ரெண்டு கட்சிக்காக போயிருச்சு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சார் என்னன்னா, இவர் வந்து பரப்புரை வராரு, எல்லாமே படிச்சு பார்க்குறாரு, படிச்சுட்டே பேசுறாருன்ற ஒரு விமர்சனம். அது ஓகே, சர்வசாதாரண, எல்லா அரசியல் தலைவர்களும் அதான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது விமர்சிக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதையும் தாண்டி ஒரு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு இதை வந்து விளக்கி ஒரு பரப்புரை பண்றாரு, அதை விட ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். இங்கேதான் வந்து திரு விஜய் அவர்களுக்கு உண்மையிலே அரசியல் தெரியுமா தெரியாதான்ற கொஸ்டின் எழுது சார். மக்கள் கேட்கறாங்கல்ல, சந்திக்கல அப்படின்னா சந்திக்கலங்கிறத ஒரு குறையா சொல்றீங்க நீங்க. குறையான்றதோட ஒரு அரசியலே தெரியாதனால தான் இவர் வந்து பேசுறாரா, சாரி பிரஸ் மீட் வைக்க மாட்டாரா, பிரஸ் முன்னாடி பேச மாட்டாரான்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குன்ற.
மக்கள் அதை தான் கேட்குறாங்க. 2 தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டுமே தொடர்ந்து அதிகமான ப்ரெஸ்ஸை சந்திச்சாலும் சமாளித்து பதில் சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. ஒன்று சீமான், இதை யாராலுமே தவிர்க்க, ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி சந்திக்கிறார். அவர் இல்லைனா நியூஸ் சேனலுக்குலாம் வந்து கண்டென்ட்டே இல்லை. அவரும் சந்திப்பார், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், அங்கே எதிர்கேள்வி வந்தாலும் சமாளிப்பார். அங்கே ஏதாவது ஒரு சர்ச்சை நடந்தால் அதுக்கும் பதில் சொல்லுவார். பழகிட்டார். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி. நம்ம முதல்வரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ப்ரெஸ் மீட்டில் அடுத்து வரக்கூடிய கேள்விக்கும் அவர் பதில் சொல்கிறார் கேட்கறதுக்கு முன்னாடி. ஸோ அந்தளவுக்கு செட்டப்போட நடக்குது. அதை தாண்டி ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் முகமே மாறிடும், கோவப்பட்டுருவார். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ வேறு யாருமே தொடர்ந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கல. அதுக்கெல்லாம் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி நீங்கள் ஒரு அரசியல்வாதி வீட்டிலே பிறந்த ஸ்டாலினுக்கே இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பக்குவம்னு சொல்ல முடியாதுங்க. அதை ஃபேஸ் பண்ணணும். ஆனால் அது இல்லைங்க அரசியல். 3வது முறையாக ஆட்சி அமைச்சு நேருவோடைய சாதனையே வந்து பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற நரேந்திர மோடி எத்தனை வாட்டி பத்திரிகையை சந்திச்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் அரசியல். நீங்கள் அதை ஒரு குறையாக சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி வேறு மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. பேப்பரை பார்த்து படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயங்க. பேப்பரை பார்த்து படித்தாலும் கரெக்டான வார்த்தை தான் படிக்கிறாரு. எதுகை முனையாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி படிக்கல. இல்லை, அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை. நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.